சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் குதுப்திரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நேற்றிரவு சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டார். உடனடியாக இது தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. காய்ச்சல் காரணமாகவும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாகவும் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் 2வது தளத்தில் உள்ள 8வது அறையில் முதல்வர் மல்டி டிசிப்ளினரி கிரிட்டிக்கல் கேர் யூனிட் என்று சொல்லப்படக்கூடிய பல்வகை சிறப்பு சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து இன்று பிற்பகல் மீண்டும் ஒரு அறிக்கையை அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டது. அதில் முதலமைச்சருக்கு காய்ச்சல் முழுமையாக குணமடைந்திருப்பதாகவும் அவர் வழக்கமாக உட்கொள்ளக்கூடிய உணவுகளை அருந்தி வருவதாகவும் எடுத்துக்கொண்டு வருவதாகவும் சாப்பிட்டு வருவதாகவும் அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மகேஷ், குதுப்புதீன், மருத்துவமனைக்கு யார் யாரெல்லாம் வந்து முதலமைச்சரை பார்த்துள்ளனர்? முதலமைச்சரை பார்க்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதா? முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவல் கிடைத்தவுடன் அதிமுக எம்பிக்கள், அதிமுக அமைச்சர்கள், அதிமுக எம்எல்ஏக்கள், அதிமுக கட்சி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கிரீம்ஸ் சாலையில் குவிந்தனர். இந்த செய்தியை கேள்விப்பட்டு கிரீம்ஸ் சாலை, அதாவது அப்பல்லோ மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய கிரீம்ஸ் சாலை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பரபரப்பு அடைந்தவுடன் போலீசார் அண்ணா சாலையிலிருந்து கிரீம்ஸ் சாலைக்கு வரக்கூடிய சாலையை மூடி போக்குவரத்தை வேறு பாதைக்கு திருப்பிவிட்டனர். அதே போல நுங்கம்பாக்கத்திலிருந்து கல்லூரி சாலை வழியாக கிரீம்ஸ் சாலைக்கு வரக்கூடிய பாதையையும் அடைத்து போக்குவரத்தை வேறு பாதைக்கு திருப்பிவிட்டனர். மருத்துவமனை விதிப்படியும் முதலமைச்சரை சந்திப்பதற்கான உடல்நலை குறிப்புகளின் அடிப்படையிலும் யார் யார் முதலமைச்சரை நேரில் கண்டு சந்தித்தார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அதே சமயம் ஏராளமான தொண்டர்கள் மருத்துவமனையில் குவிந்தனர். அதிமுக கட்சி தொண்டர்கள், உறுப்பினர்கள் தவிர கூட்டணி கட்சி தலைவர்களான சரத்குமார், கருணாஸ், சேக்கு தமிழரசன் உள்ளிட்ட தலைவர்களும் முதலமைச்சரை சந்திக்க வந்திருந்தனர். அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய அபிமானிகளான திரைப்பட நட்சத்திரங்கள் ராமராஜன், தியாகு போன்றோரும், வையாபுரி போன்றோரும் மருத்துவமனையில் குவிந்தனர். இது தவிர ஏராளமான தொண்டர்கள் தமிழகத்தின் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளிலும் வந்து காலை முதலே காத்திருக்கின்றனர். மகேஷ், குதுப்புதீன், முதல்வரின் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் என்ன தெரிவிக்கின்றனர்? மகேஷ், காலையில் நேற்றிரவு முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனேயே அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக அதிகாரப்பூர்வமாக என்ன சிகிச்சைக்காக முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் உடனடியாக வெளியிடப்பட்டது. அதனை அடுத்து பிற்பகல் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தொண்டர்கள் மத்தியிலும் பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. முதலமைச்சர் உடனடியாக வீடு திரும்புவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அடிப்படையில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்தனர். இன்று மாலை அல்லது இரவு அவர் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கிரீம்ஸ் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து திறந்துவிடப்பட்டு தற்போது சகஜ நிலை திரும்பியிருக்கிறது என்ற அடிப்படையில் இப்போதைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வீடு திரும்புவதற்கான வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. ஆனால் இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் மருத்துவமனை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வரவில்லை. அவர் உடல்நிலை சீராக இருப்பதாக மட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகேஷ், மருத்துவமனை வளாகத்தில் குவிந்துள்ள தொண்டர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏராளமான அதிமுக தொண்டர்கள் தற்போது என் அருகில் இருக்கின்றனர். அவர்களிடம் கேட்கலாம். அம்மா, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? கட்சியில் என்ன பொறுப்பு வகிக்கிறீங்க? முதலமைச்சர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் கேள்விப்பட்டவுடன் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நான் ஆவடியிலேருந்து வரேங்க. என் பேர் பானுமதி சிகாமணி, கவுன்சிலராக இருக்கிறேன். கட்சியில் நகர மகளிர் அணி செயலாக இருக்கிறேன். இந்த செய்தியை காலையில் 7 மணிக்கு கேட்ட உடனே வெளியில் என் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப கவலைப்பட்டு அழுதோம். நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அப்போல்லோ மருத்துவமனையில் இருக்கிறாங்களா சொன்னோம். உடனே எனக்கு ஆவடியிலேருந்து ஃபோன் வந்தது. ஆவடி நகர கழக சார்பாக எல்லா கோயிலையும் பிரார்த்தனை செய்ய போகிறாங்க, உடனே வாங்கினாங்க. நாங்கள் உடனே மகளிருக்கெல்லாம் தெரிவித்து கிளம்பி போயிட்டு ஆவடி காமராஜ் நகரில் உள்ள கருமாரியம்மன் கோயிலில் மிகப்பெரிய ஒரு பூஜை செய்து அம்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணி அம்மா பரிபூரண சுகம் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சிட்டோம். அடுத்தபடியாக திருமல்ல வாயில் இருக்கிற பச்சைம்மன் கோயிலுக்கு அங்கேருந்து எல்லோரும் அனைவரும் சென்று அம்மா குணமடையணுன்னு எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணோம். இந்த பிரார்த்தனை முடிஞ்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லோரும் பேசிக்கின்னு மத்தியானமாக ஒரு 3 மணிக்கு மேலே இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்தோம். இங்கே வந்து கேட்டதுக்கு அம்மான் உடல்நிலை
கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ முன்னை விட சுகமாக இருக்கிறாங்க, நல்ல உணவு அருந்துறாங்க, உடம்பில் வந்து நல்ல முன்னேற்றம் தெரியுது. அம்மா வந்து நல்ல முறையாக குணமடைஞ்சிருவாங்க, திரும்பி வந்துடுவாங்க, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே தெரியும்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கேருந்துமா வர்றீங்க? உங்களுடைய மனநிலை எப்படி? நான் ஆவடி நகர கழக துணைச் செயலாளராக இருக்கிறேன். காலையில் நான் டிவி எப்பொழுதும் நியூஸ் கேட்குற மாதிரி நான் டிவி ஆன் பண்ண உடனே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இரவு 11 மணிக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க என்று செய்தி கேள்விப்பட்டு உடனே அதிர்ச்சி அடைந்து நாங்கள் எல்லாரிடத்திலும் நான் ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு ஆமாம் என்று சொன்னார்கள். உடனே நான் ஆவடிக்கு ஓடி வந்து எங்களுடைய நகர கழகத்தின் சார்பாக 2 ஆலயங்கள், கருமாரி ஆலயத்திலும் பச்சையம்மன் கோயிலிலும் சென்று கழக நிர்வாகிகள் அனைவரும் கழக சார்பாக பிரார்த்தனை செய்தோம். பிறகு சர்ச்சையில் போய் ஜெபம் செய்தோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய தங்கத்தாரகை, நம்முடைய தொண்டர்கள், தமிழகத்தின் தொண்டர்களைத்தான் நம்பியிருக்கிறார்கள். ஆகவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உடனடியாக உடல்நிலை சீராக வேண்டும் என்று எல்லாரும் அழுந்து புலம்பி நாங்கள் எல்லாரும் ஜெபித்தோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? குறிப்பை ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கிறீங்களா? என்னுடைய பேர் வந்து நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து திருவண்ணூர் ஒன்றியம் சிறுமதுரை கிராமத்திலேருந்து வரேன். என் பேர் வந்து வீரன். மாண்புமிகு இதய தெய்வம் தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் அம்மா மாதிரி ஒரு தலைவர்கள் இனி வரப்போவதும் இல்லை, இனி என்றுமே பிறக்கப் போவதும் இல்லை. தமிழக முதல்வர் ஆட்சி செய்வது எல்லா நாடுகளுமே பாராட்டுகின்றன. அவருடைய ஆட்சி அனைத்து ஏழை மக்களுக்கும் பயனடைகின்றது. அம்மா அவர்கள் மிக்க நலமுடன் இருக்கிறார் என்ற செய்தி கேட்டு அனைத்து தொண்டர்களும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அம்மா இறைவன் அருளால் நலமுடன் வாழ வேண்டுகிறோம். அனைத்து கோயில்களிலும் எங்கள் பகுதியில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜை பிரார்த்தனைகள் செய்கிறோம். அம்மா வந்து 100 வருஷம் நல்லா இருக்கணும். அவங்க தான் எங்களுக்கு தெய்வம். அவங்க நல்லா இருந்தால் தான் நாங்கள் எல்லாம் நல்லா இருப்போம். புரட்சி தலைவி அம்மா, தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் அம்மா. மகேஷ், இங்கே நீங்கள் தொண்டர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. மாலை 5:30 மணிக்கு பிறகு கிரீம் சாலையில் போக்குவரத்தை சரி செய்து விட்டனர் போலீஸ் தரப்பிலிருந்து. இருந்தாலும் இங்கு குவிந்திருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் இன்னும் மருத்துவமனையை விட்டு அகலாமல் இருக்கின்றனர். மருத்துவமனை நிர்வாகத்துக்கு ஒரு மிகுந்த சிரமமாகவும் காவல்துறை தரப்பினருக்கு மிகுந்த சிரமமாக இருந்தாலும் அவர்களோடு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அமைதி காத்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் விரைவில் பூர்ண குணமடைய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர். மகேஷ், தமிழக முதல்வரின் உடல் நலம் குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி குதுப்புதீன்.